வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராம் தான். எப்படி ஒரு செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, டெம்பரேச்சருக்குள்ளே அதை மாற்றுறது. ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா செல்சியஸ் வேல்யூ வாங்கிக்க போகிறேன் கம்ப்யூட்டர்கிட்டேருந்து, யூசர்கிட்டேருந்து. எப்பயுமே செல்சியஸ் வேல்யூ பாயிண்ட்லேயும் வரும் இல்லையா. ஸோ ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ். இப்போ எனக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. என்டர் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம், இந்த 25 செல்சியஸ்க்குள்ளே நான் கொடுத்துட்டேன், அதை வாங்கிக்கும். வாங்கிக்கிட்டு என்ன பண்ண போகுதுன்னா ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க போகுது. ஈக்குவல் டு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். இது பேர் ஃபங்க்ஷனுடைய பேர். செல்சியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 25. ஸோ இந்த இடத்துல இந்த 25 கொண்டு போகும் ஃபங்க்ஷனுக்கு, செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த இடத்துல 25 வந்துடும். ஸோ ஒரு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா செல்சியஸ் ஸ்டார் 9/5 + 32. இதுதான் ஃபார்முலா. செல்சியஸ் வேல்யூவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோம்னா பண்ணிவிட்டு அது கூட 32 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டாக மாறிடும். ஸோ 25 ஸ்டார் 9/5 + 32. ஸோ இதோடைய ஆன்சரை ரிட்டர்ன் ஆகும். திரும்ப இந்த ஃபாரன்ஹீட்டோட ஆன்சரை கொண்டு வருது. ஸோ இந்த ஆன்சர் இங்கே கொண்டு வந்துச்சு. என்ன ஆன்சர்னா 77.0 டிகிரி கொண்டு வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ ஃபாரன்ஹீட் எவ்வளோ இருக்குது, 77 இருக்குது. பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ செல்சியஸ் என்ன, செல்சியஸ் 25 டிகிரி சி இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட். என்ன ஃபாரன்ஹீட்டு நம்ம கண்டுபிடிச்சது 77 டிகிரி எஃப். ஸோ இந்த டபுள் கோட்ஸில் கொடுக்குறது எல்லாமே நம்ம கொடுக்குறது தான். உங்கள் விஷயம் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸில் இங்கே வந்து நம்மளுக்கு காட்டும், ஷோ பண்ணும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், நான் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தேன் செல்சியஸில் 25, அதை கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் என்ன கொண்டு வந்திருக்கு, 25 டிகிரி செல்சியஸ்னுடைய ஆன்சர் ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் போது 77ன்னு கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா செல்சியஸை வாங்கிக்கோங்க, யூசர்கிட்டேருந்து வாங்கி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. செல்சியஸ் கூட 9 மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி 32 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாரன்ஹீட் கிடச்சிரும். அதை ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.